2026 பொறுத்த வரைக்கும் பெரிய கிரக மாற்றங்கள் அப்படின்னு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மாத கிரகங்கள் வழக்கம் போல ஒவ்வொரு மாதத்திற்கும் அடுத்தடுத்த ராசிகளை நோக்கி போய்கிட்டே இருக்கும். குரு மற்றும் 2026 ஜூன் மாதம் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. ஸோ குரு உச்சம் பெறக்கூடிய நிலை இந்த வருடம் உண்டு. மற்றபடி கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது பெரிய அளவுல இல்லை. பட் இருந்தாலும் கூட இந்த வருடம் குரு உச்சம் பெற்ற நிலையில் செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பு வாய்ந்தது. அதிலும் கடகராசியில் உச்சம் பெற்று அங்கிருந்து சனியை பார்க்கவும் செய்யறாங்க. இது ஒரு விசேஷமான அமைப்பு. அது தவிர இந்த வருடம் பார்த்தீங்கன்னா கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது அடிக்கடி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரே ராசிக்குள்ளேயே 2-3 கிரகங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாதமும் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு விசேஷமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். 2025 நான் குட் வெர்சஸ் ஈவில் அப்படிங்கிற மாதிரி வீடியோ போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா 2025 சுப கிரகங்களாகட்டும் அசுப கிரகங்களாகட்டும் ரெண்டுமே ஈக்குவல் பலத்தோட இருந்துச்சு. சம பலத்தோட ஒவ்வொரு கிரகம் செயல்பட்டு வந்தது. அதனால வாழ்க்கை அப்படிங்கிறது புறத்தோற்றத்துல முன்னேற்றத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா தனி மனித வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது அது ஒரு மாதிரி டம்ப் ஆகி டிப்ரெஸ்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பேன். கிட்டத்தட்ட 2025 அப்படித்தான் இருந்துச்சு. பட் 2026 பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வரும். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். அதாவது 2025 ரொம்ப டிப்ரெஸ்டான ஒரு விஷயங்கள் பார்த்தீங்களா, அந்த டிப்ரெஸ்டான விஷயங்களை போக்குவதற்கான வழிகளை இந்த 2026 நமக்கு காண்பித்து கொடுக்கும். அது தவிர நிறைய டம்பான விஷயங்கள் இந்த 2026 வளர்ச்சி பெறக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ பொதுவா இந்த 2026 ஆக்டிவாக இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது அதிகமாகுது. இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் இருந்திருக்கும். பட் இனி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. ஒரு தெளிவான நிலை, சரியோ தப்போ இதை எடுத்து செய்வோம் அப்படின்னு மக்கள் ஒரு இலக்கை நோக்கி மூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ வாழ்க்கையில பெருசா அந்த தேக்க நிலை அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. எல்லாருக்குமே ஒரு உத்வேகம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 2025 கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது மழை தான். வருடம் முழுவதுமே மழை இருந்துச்சு. அதையுமே 2025 பலன்ல சொல்லியிருந்தோம். 2024 நல்ல மழை இருக்கும், பட் நீர் அப்படிங்கிறது வேஸ்ட் ஆகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட அப்படிதான் இந்த வருடம் முழுவதுமே இருந்துச்சு. 2026 பார்த்தீங்கன்னா இந்த மழை சார்ந்த விஷயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர்நிலைகள்லாம் சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது நமக்கு அத்தியாவசியமாக இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு பிறகு இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு நமக்கு நீர் அப்படிங்கிறது கிடைக்காது. நீர் பற்றாக்குறை தான் ஏற்படும். தண்ணீர் பஞ்சம் வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போதைக்கு பூமி குளுமையாக இருந்துகிட்டு இருக்கு. பட் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல பூமி வெப்பம் அப்படிங்கிறது அதிகரிச்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி யோசிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. பட் 2026 அது பெரிய மேஜர் கிடையாது. 2026 இந்த மழை சார்ந்த விஷயங்கள் இன்னும் அதிகமாக தான் இருக்கும். 2026 நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பயப்பட தேவையில்லை. முடிஞ்ச சேமிக்கிறதுல கவனம் செலுத்துறது நல்லது. தவிர ஓராவே இந்த 2026 வருடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்களை நோக்கி போகக்கூடியதாக தான் இருக்கும். அந்த அனுசராசியை பொறுத்த வரைக்கும் 2026 கிரக அமைப்புகள் என்பது ஒரு சமநிலைகள்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பெரியவரோட பாசிட்டிவாகவும் இல்லை, பெரியவரோட நெகட்டிவமாகவும் இல்லை. ஏற்கனவே தனுசு ராசிக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் இன்னொரு சைடுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு சப்தமஸ்தானத்துல இருந்து பெரிய அளவுல பாதிக்க விடாமல் தடுத்து கொண்டு இருக்குது. கிளியரா தெரிஞ்சுக்கணும்னா 2025 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வையும் ராசிக்கு இருந்தது, குருவினுடைய பார்வையும் ராசிக்கு இருந்தது. ஸோ அதனாலதான் 2025 பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கங்களாகத்தான் இருக்கும். ஒரு நல்ல விஷயங்களும் பார்த்துருப்பீங்க, ஒரு சில சங்கடமான சூழ்நிலைகளும் இவங்க பார்த்துருப்பீங்க. பட் பெருசா எந்த ஒரு நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன நிறைகுறைகள் அப்படிங்கிற நிலைகளை தான் வாழ்க்கை அப்படிங்கிறது போய்கிட்டு இருந்திருக்கும். ஸோ 2025 பொறுத்த வரைக்கும் இப்படியே பெரும்பாலான விஷயங்கள் போயிடுச்சு. 2026 பார்த்தீங்கன்னா இந்த குருனுடைய மாற்றம், குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனும் குரு தான். அவரும் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல பயிற்சியாக அங்க உச்சகதியும் அடைகிறாங்க.
அப்போ இந்த மாற்றமானது 2026 பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சனியினுடைய பார்வை இருக்கு. அதே நேரம் உங்களுடைய ராசி அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்துல மறைவு பெறாங்க. இது உண்மையிலே தனுசு ராசிக்காரங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் தான். போன தடவை குருவானவர் சப்தமஸ்தானத்துல இருந்து உங்களை காப்பாத்தி கொண்டு இருந்தாங்க. பட் இந்த தடவை உங்களுடைய ராசிக்கு அப்படியே மறைவு ஸ்தானம் பெறாங்க. பட் இங்க என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா, போன தடவை சப்தமஸ்தானத்துல இருந்து நேரடியாக உங்களுடைய ராசியை பார்த்து காப்பாத்தினாங்க. இப்போ உங்களுடைய ராசின அஷ்டமஸ்தானத்துல மறையக்கூடிய நிலைகள்ல உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ இங்க மறைவு பெற்றாலும் கூட ராசிநாதன் குருவானவர் பலம் பெற்ற நிலைகள்ல தான் அவங்க செயல்படுறாங்க. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் கலந்த நிலைகள் தான் இருக்கும். அண்ட் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சலிப்பு தட்டக்கூடியதாகத்தான் இருக்கும். பட் அதுவே அகமுகமான விஷயங்கள், பர்சனலான விஷயங்கள், இது எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லா இருக்கும். ஜென்ரலா தனுசு ராசிக்காரங்க இனி பெருசா ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மனசுக்குள்ள ஒரு விதமான கலக்கமும் தயக்கமும் பதற்றமும் இருந்து கொண்டேதான் இருக்கும். எடுத்தங்கூத்தன் எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய முடியாது. எதை சேர்ந்தனாலும் பலவித யோசனைகள் மனசுக்குள்ள குழப்பிக் கொண்டேதான் இருக்கும். 2025 பொறுத்த வரைக்கும் எதுவானாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா மற்றவங்களோட சேர்ந்து செயல்படக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்திருக்கும். பட் 2026 தனிமை சார்ந்த விஷயங்கள்ல தான் அதிக ஈடுபாடுகளை காட்டும். மற்றவங்களோட சேர்ந்து செயல்படுறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக இருக்கும். பட் ஆழ்ந்த சிந்தனை இருக்கும். எதுலையும் அவசரப்பட மாட்டாங்க. ரொம்பவுமே பொறுமையாக எல்லா விஷயத்தையும் டீல் பண்ணுவாங்க. நல்ல விஷயங்கள் காரியங்கள்ல போக்கஸ் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை கற்று தேர்ந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை பாடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே பிடிக்கும். ஏற்று சுரக்காய் கூட்டு குதவாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் தனுசு ராசிக்காரங்க தான். அதே நேரம் வாழ்க்கை பாடங்களை தேடி தேடி போய் படிக்கக்கூடியவங்களும் இந்த தனுசு ராசிக்காரங்க தான். ஸோ இந்த 2026 பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வயது நிலைகளுக்கு ஏற்ப ஏதோ ஒரு புதிய விஷயங்களை கற்று தேர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு உண்டு. நல்ல புலமைத்தன்மை, வித்வத்தன்மை அப்படிங்கிற அதிகரிக்கக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு முழுமையாக இருக்கு. ஸோ நாலேஜ் பேஸ்டான விஷயங்களை தான் அதிக ஆர்வம் காட்டுவாங்களே இல்லாமல் ஆக்டிவாக பெர்ஃபார்ம் பண்ணுறது, ரொம்ப கடுமையாக உழைக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட பெருசாக எதுவும் இருக்காது. அறிவு சார்ந்த விஷயங்கள் திறம் பெறக்கூடிய அமைப்புகள் 2026 முழுமையாக இருக்கு. அதனால தனுசு ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு யோசனைகள்ல தான் இருப்பாங்க. அவங்களுடைய முகமே பார்த்தீங்கன்னா எதையோ தேடிக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். மைண்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிலையில இல்லாதவங்க மாதிரி அவங்க தென்படுவாங்க. கொஞ்சம் தோல்வா இருக்கிற மாதிரி தான் பார்க்கறதுக்கு இருப்பாங்க. பட் இருந்தாலும் கூட இதெல்லாம் வெளியில பார்க்கறதுக்கு தான் அப்படி இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்க நல்லா இருப்பாங்க. முன்னாடி சொன்னோமா புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் டம்பாய் தான் இருக்கும். பட் அதுவே அகமுகமான விஷயங்கள் அவங்க ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவங்களாக காணப்படுவாங்க. ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள்ல இந்த வருடம் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். கிளியரா சொன்னா இந்த மூட நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், சாஸ்திர சம்பிரதாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெருசா ஈடுபாடுகள் இருக்காது. அவங்களுக்குன்னு ஒரு தனி ரூட்டை பிடிச்சு அதுல போகக்கூடியவங்களாக மாறிடுவாங்க. ஏற்கனவே இந்த ஆன்மீக சாதனாக்கள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த 2026 ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய புதிய விஷயங்களை தெய்வாதீனமாக உணரக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு முழுவதுமாக வாய்க்கும். அதனால இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்கள் காரியங்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நிலையை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நிறைய புண்ணிய காரியங்கள் தான தர்ம காரியங்களும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே போல வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்க முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் தனியா இருக்கத்தான் விரும்புவாங்க. ஸோ அந்த நிலைகள்ல வெளிநாடு வெளியூர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு தனி ஈடுபாடுகளை காட்டுவாங்க. வேலைக்காகவோ குடியிருப்புக்காகவோ படிப்புக்காகவோ எந்த ஒரு விஷயங்களுக்காகவோ ஒரு இடம் விட்டு இடம் மாறி இருக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இல்லை அவங்களுக்கு சூழ்நிலைகளே அந்த மாதிரியான ஒரு நிலைகளை கொண்டுட்டு வரலாம். வேலையிலிருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர் மாதிரி கிடைக்கலாம். இல்லை வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்களே இடம் விட்டு இடம் மாறி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெசிஷன் எடுக்கலாம். ஸோ ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. அந்த வகையில இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சாதகமா இருக்கு. அது சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடுகளை இந்த வருடம் காட்டி வரவும் செய்வாங்க. கெரியர் பேஸ்டான விஷயங்கள் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 2025 பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடியதுதான். பெருசா டெவலப்மெண்ட் இல்லை. பட் இருந்தாலும் கடமைகளை கரெக்டா செஞ்சுட்டோம், செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டா செஞ்சுட்டோம், ஒரு திருப்தியான நிலைகள் இருக்கு அப்படிங்கிற அந்த மன திருப்தி தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருந்து வந்திருக்கும். பெருசா டெவலப்மெண்ட் ஆகல அப்படிங்கிறது ஒரு குறை தான். ரொம்ப எஃபர்ட்டும் போடல, அதுக்காக டம்பாவும் இருக்கல. தேவையான விஷயங்களை தேவையான அளவுக்கு செஞ்சு முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தியான நிலை தனுசு ராசிக்காரங்களுக்கு இருந்து வந்திருக்கும்.
2026 பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல ஈடுபாடுகளை காட்டக்கூடிய அமைப்புகள் இருக்கும், நல்ல வளர்ச்சி பாதையை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த தொழில் வேலை உத்தியோகமாக இந்த 2026 பார்க்கலாம். சடனா ஒரு டெவலப்மெண்ட், ஏன்னா ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது 2026 உண்டு. இப்போ இந்த தொழில் வேலை உத்தியோகமாக மறக்க முடியாத சில காலகட்டங்கள்ல இந்த 2026 கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. நிறைய பேருக்கு இந்த தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்கள் ஏற்படும். முன்னாடியே சொன்ன ராசி நிலைகளே ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் 2026 இருக்கு. அந்த வகையில் தொழில் மாற்றம், வேலை மாற்றங்கள் போன்ற விஷயங்களும் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அது சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவும் உங்களுக்கு அமைஞ்சும் வரும். வேலையாகட்டும், சுய தொழிலாகட்டும், எதுவாக இருந்தாலும் சரி தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே சிறப்பாகவே கையாண்டு வருவாங்க. நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உண்டு. அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இதுவும் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு சமாளிச்சுட்டு வந்துட்டாங்க. அதற்கு முன்னாடி இருந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நெருக்கடியான விஷயங்களை கொடுத்து வந்திருக்கும். பட் 2025 பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு பரவாயில்ல, பெருசாக சிக்கல் இல்லை, எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைகளில் இருந்து வந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது இன்னும் கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக நல்ல விஷயங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பெரிய அளவில் சிக்கல்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான மன வருத்தங்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் பெரிய அளவில் உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்காது. எதுவாக இருந்தாலும் அதை ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்க முடியும், எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மன தைரியம், உத்வேகம் இருந்துகிட்டு தான் இருக்கும். பெரும்பாலும் இந்த பொருளாதார நிலைகள் நல்ல விஷயங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்கு. பொருளாதார மேம்படுதல் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தான் இருக்கும். பட் 10 ரூபா இருந்தாலும் அந்த 10 ரூபாய்க்கு தகுந்த வாழ்க்கை நிலையை அமைத்துக் கொள்ளக்கூடிய திறன் அவங்களுக்கு இருக்கும். எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை நிலையை அவங்க நல்லபடியாக பார்த்துக்கிட்டு வருவாங்க. ஸோ பெரிய அளவில் நெருடலான விஷயங்கள் கிடையாது, நல்ல விஷயங்கள் இருக்கு. அண்ட் இந்த பணம் வாங்குறது, கொடுக்கறது, செட்டில்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே 2026 உங்களுக்கு சுமூகமாகவே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த ப்ரொமோஷன் சார்ந்த விஷயங்கள் கூட ஒரு சாதகமான நிலைகளில் வேலை செஞ்சுக்கிட்டு வரலாம். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் 2025 பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் சங்கடம் தரக்கூடிய விஷயங்கள், அதாவது பெருசா இல்லை, பட் ஓரளவுக்கு சின்ன சின்ன நெருடலான விஷயங்கள், தடை தாமதங்கள் போன்ற நிலைகள், பெருசாக முடிவெடுக்க முடியாத நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து வந்திருக்கலாம். பூர்வீக சொத்துக்கள் வகையில தேவையில்லாத சங்கடங்கள், அலைச்சல்கள், விரயங்கள் போன்ற விஷயங்கள் இருந்து வந்திருக்கலாம். சில இந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் சங்கடங்களை பார்த்து வந்திருக்கலாம். இப்படி சில அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள், சரியானபடியில் முடிவெடுக்க முடியல அப்படிங்கிற குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் 2025 பார்த்துட்டு வந்திருப்பீங்க. 2026 கிட்டத்தட்ட இது ஒரு தொடர்கதை தான், பட் பெருசா இருக்காது. சொல்யூஷன் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கு ஒரு சொல்யூஷனை பார்க்கக்கூடிய அமைப்புகள் 2026 பார்க்கலாம். ஸோ 2026 ஸ்ட்ரகிளாக இருந்த விஷயங்களை 2026 சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் இந்த வீடு, நிலம், புலம் சார்ந்த விஷயங்கள்ல, வாகன ரீதியான விஷயங்கள்ல அமையும். ஸோ இந்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அளவான நிலைகள் தான், பட் நல்ல விஷயங்களை எதிர்பார்க்கலாம். பெரிய ஸ்ட்ரகிள் இருக்காது. ஆனால் இந்த உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தனுசு ராசிக்காரன் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. 2025 இது கொஞ்சம் அலைச்சலை கொடுத்துருக்கும். ஒன்று உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும், இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ 2026 பொறுத்த வரைக்கும் ராசினா அஷ்டமஸ்தானத்தில் இருக்காங்க. பட் உச்சம் பெறக்கூடிய நிலை ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது, அர்த்தாஷ்டம சனி ஒரு பக்கம் நடக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான சின்ன சின்ன உடல் அலைச்சல்களையும் சோர்வுகளையும் கொஞ்சம் இம்யூனிட்டி பவரை குறைக்க மாதிரியான விஷயங்களும் கொண்டு வரும். ஸோ உடல்நல விஷயங்களை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களும் அசால்ட்டா இருக்காதே, கொஞ்சம் கேர் எடுத்துக்கங்க. குடும்ப விஷயங்கள், காரியங்கள் சாதகமான நிலைகள் இருக்கு. குடும்ப வாழ்க்கை 2025 பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாம் சமாளிச்சுட்டு வந்தீங்க. கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்பப்போ கண்ணுக்கு காமிச்சிட்டு தான் இருந்தது. ஸோ எல்லாமே ஓகே தான் அப்படிங்கிற நிலைகள் இருந்தது. 2026 பார்த்தீங்கன்னா இந்த நிலைகள் அப்படியே தொடர்ந்து இருக்கும். குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியாக அமைச்சு கொள்ளக்கூடிய நிலைகள். இன்னும் சொல்ல போனா தள்ளி இருந்தாவது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு உண்டு. தாங்க இருந்துதான் எல்லா விஷயத்தையும் செய்யணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வெளியில இருந்தாலும் கூட, தள்ளி இருந்தாலும் கூட, ஒதுங்கி இருந்தாலும் கூட, எங்க இருந்தாலும் தன் குடும்பத்தை தேவையான எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நிலை தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கும். அது இந்த 2026 கண்கூடா பார்க்கக்கூடிய நிலைமைகளும் உண்டு. அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை 2026 நல்லபடியாகவே மெயின்டைன் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொன்னா, குடும்ப உறவுகளுக்குள்ளும் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல சொல்லக்கூடிய நிலைகளை பார்த்து வருவாங்க. அதுல குறிப்பாக இந்த பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025 கொஞ்சம் நெருடலான விஷயங்களை பார்த்து வந்திருப்பாங்க. 2026 பொறுத்த வரைக்கும் இது பெரும்பாலும் கொஞ்சம் கட்டுக்குள்ள வர ஆரம்பிக்கும்.
உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களும் அப்படிதான். இக்கரை கக்கரை பச்சை அப்படிங்கிற சொல்லக்கூடிய சரி எது தப்பு எது அப்படிங்கிற புரியாத ஒரு குழப்பமான ஒரு காலகட்டம் தான் உடன்பிறப்புகள் வகையில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. 2026லயும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். பெருசா உடன்பிறப்புகள் வகையில ஈடுபாடுகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்கு. அவங்க விஷயங்கள் கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கங்க. மற்றபடி பெருசா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது. அமைதியாக இருந்தாலே பெரும்பாலும் எல்லா விஷயமும் நல்லதா முடிஞ்சிடும் அப்படிங்கிற நிலைகள் தான். கணவன் மனைவி உறவுகள், திருமண விஷயங்கள் இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக இருக்கு. 2025ல இது நல்லபடியாகவே இருந்து 2026லும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே எல்லா விஷயங்களையும் பார்த்து வருவாங்க. கணவன் மனைவி உறவுகளுக்கு ஒரு நல்ல இணக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறதான் இருக்கும். திருமண வாழ்க்கையிலாம் பெருசா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. திருமண விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு அளவான நிலைகள் இருக்கு. முயற்சிகளுக்கு தகுந்த நல்ல பலன்களை பார்க்கலாம். கண்டிப்பாக முயற்சி என்பது அவசியம். என காலநிலைகளின்படி சில விஷயங்கள் கொஞ்சம் தடை தாமதங்களோடு தான் வேலை செய்யும். அதனால எடுத்தவங்க ஒருத்தனை எதுவும் முடிவு பண்ண முடியாது. கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு தான் எதுவும் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஸோ இந்த திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கும் போதெல்லாம் கொஞ்சம் நல்லா கூட இருக்கணும்ட்டு ஆலோசிச்சு செயல்பட்டுக்கங்க. நெகட்டிவான விஷயங்கள் கிடையாது. பட் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் அப்படிங்கிற இந்த விஷயங்கள் வந்து போகத்தான் செய்யும். அதனால கொஞ்சம் ஆலோசிச்சு செயல்பட்டீங்கன்னா நன்மைகளை இந்த விஷயங்களை எதிர்பார்க்கலாம். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவான நிலைகள்ல இருக்கு. நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. பட் ஈஸியா எதையும் பண்ணிக்க முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் எல்லா விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இங்க ஒத்துக்கிட்டா அங்க ஒத்துக்க மாட்டாங்க, அங்க ஒத்துக்கிட்டா இங்க ஒத்துக்கிட்டா அந்த மாதிரி நிலைகள் தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 2025ல ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய நிலைகள் இருந்தது. எப்படியோ சின்ன சின்ன மன வருத்தங்கள், கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருந்தால் மெயினா குழந்தைகள் வகையில் நிறைய செலவுகள் விரயங்கள் அதிகமாகி இருக்கும். 2026 பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் வகையில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள், குழந்தைகள் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யக்கூடிய அமைப்புகள் 2026ல வரும். குழந்தைகளுக்காக சொத்து சுகங்களை சேர்த்து வைக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது 2026ல இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் நான் இருக்கும்போதே குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கிற நிலைகள்ல சில விஷயங்கள்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அதெல்லாம் இந்த 2026ல தனுசு ராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கு. அது சார்ந்த சிந்தனைகளும் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஸ்திரமா ஒரு விஷயத்த அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க போராடிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்கள் உங்கள் மூலமாக குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட நிலைகள் குழந்தைகளுடைய வாழ்க்கை 2025 காட்டும் 2026 ஒரு சாதகமான நிலைகளில் இருக்கு. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது ஒரு அளவான நிலைகள் இருக்கு. மாணவர்கள் தியரட்டிகளை காட்டிலும் பிராக்டிக்கலான நாலேஜ் எல்லாம் அதிக ஆர்வம் காட்டி வருவாங்க. ஆல்ரெடி 2025லும் அப்படித்தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது 2026ல இன்னும் கூடுதலாகவே வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாம். அதனால கொஞ்சம் இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த கல்வி சார்ந்த ஒரு விஷயம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டா இருங்க. சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கத்தான் செய்யும். பட் 2026ல பெருசா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ரிஸ்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பலன்களை பார்க்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால மாணவர்கள் முயற்சியை கைவிட்டுடாதீங்க. கல்வி சார்ந்த இந்த இடமாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும் சொல்லலாம். இப்போ இந்த மேல் படிப்புகள் போன்ற விஷயங்கள் மேற்கொள்றவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ரொம்பவுமே சிறப்பாக அமைஞ்சிருக்கு. ஸோ டோட்டலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது ஒரு சாதகமான ஆண்டு தான். ஆக்டிவான நிலைகள்ல அது பார்க்க முடியாது. ஒரு மாதிரி மந்தமான நிலைகள்ல தான் அது போய்கிட்டு இருக்கும். நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேற்றங்களை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ராசிகளை தனுசு ராசியும் ஒன்று. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.